ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العلي العظيم. فقال نبينا سيد العالمين محمد مصطفى صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அம்மாமன்னனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த மனித படைப்பிலேயே ஆகச் சிறந்த படைப்பு உம்மத்தே முஹம்மதியா என்றாலும், இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் சிறந்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், பொருந்தி கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பின்பற்ற தகுதியான தலைவர்கள் சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கிறது. உண்மைக்கு உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். அதுபோன்று நீதத்துக்கு உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். அதுபோன்று வெட்க குணத்திற்கு உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். அதுபோன்று அறிவுக்கு உதாரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். இந்த வரிசையிலே ஆன்மீகத்திற்கு உதாரணமாக அபூதரில் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆன்மீகம் என்ற பெயரை எடுத்தாலே, அதை வாசிக்கணும் என்று சொன்னாலே அவருடைய பெயரை கடக்காமல் வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆன்மீக பெருங்கடலாக இருந்தார்கள் அபூதரில் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்மீகம் மட்டுமல்ல, கல்வியிலும் உலக பற்றற்ற வாழ்க்கையிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சமரசம் செய்யாத மனிதர் என்றும் பல்வேறு சிறப்புகளை பெற்றவராக இருந்தார்கள் இந்த அபூதரில் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோன்று அபூதரில் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த வரலாறு நம் அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால், இந்த கிஃபாரி என்பது ஒரு கோத்திரத்தாரின் பெயர். அவர்கள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் மத்தியிலே உள்ள ஒரு இடத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய தொழில் என்னவென்று சொன்னால், மக்காவிலிருந்து மதினாவிற்கோ அல்லது மதினாவிலிருந்து மக்காவிற்கோ வியாபாரம் செய்து போவார்களே, அந்த வியாபார கூட்டத்தின் பொருள்களை அபகரிப்பதுதான் இதே தொழிலாக வைத்திருந்தார்கள். இதில் அபூதரில் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை தேர்ந்தவராக இருந்தார்கள். அதுதான் திறமை என்றும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக இருக்கிற சமயத்திலே மக்காவிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. என்னவென்று சொன்னால், மக்காவில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பேர் முஹம்மதாம். அவர் ஓரித கொள்கை பிரச்சாரம் செய்பவர் என்று இவருக்கு செய்தி வருகிறது. இவர் இஸ்லாத்திற்கு முன்பாகவே இவரை பற்றி இரண்டு கண்ணோட்டங்கள் இருந்தன. ஒன்று, இவர் இஸ்லாத்திற்கு முன்பாகவே சிலை வணக்கம், நெருப்பு வணக்கங்கள் போன்ற ஷிர்க்கை விட்டும் தவிர்த்திருந்தார். மற்றொரு கண்ணோட்டம், இவர் அந்த வழிபறி கொள்ளை கூட்டத்தின் தலைவராகவும் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் கூட்டத்திலேயே பகலில் சென்று தைரியமாக கொள்ளையடிக்கும் அளவுக்கு தைரியசாலி. இவ்வாறாக இருக்கிற நிலைமையிலே இந்த செய்தி அவரை வருகிறது. அவர் ஆர்வத்தோடு தன்னுடைய சகோதரை மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார். நீங்கள் சென்று அவரை சந்தித்து வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார். அவருடைய சகோதரர் மக்காவிற்கு செல்கிறார். நபி அவர்களை பார்க்கிறார். பார்த்துவிட்டு மீண்டும் சகோதரனிடத்தில் வருகிறார். வந்து சொன்னார், ஆம், அது உண்மைதான். முஹம்மது என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஓரித கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார். அவர் உண்மையாளராகவும் இருக்கிறார் என்பதாக சொன்னவுடன் இவர் நபிகளை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவும் முகமாக மக்காவிற்கு சென்றார்கள்.
அந்த நீயத்தோடு மக்காவுக்கு போனாங்க. மக்காவுக்கு போயிட்டு ஒரு சாலையின் ஓரமாக அமர்ந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருந்தது. என்னென்னு சொன்னால் யார்ட்டையும் சீக்கிரம் பழக மாட்டாங்க. அதனால சாலையோரத்துல அமர்ந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்து அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா ஊர்ல யாராவது புது ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு விருந்து உபசரிப்பு பண்ணி அவங்களுக்கு உறங்குறதுக்கு இடத்த கொடுக்குறது. வராக 3 நாட்கள் அலி ரலியல்லாஹு அவர் வீட்டில் இருந்தார்கள் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. 3 நாட்களுக்கு பிறகு அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் முஹம்மதுன்னு ஒரு ஆளை பார்க்க வந்தேன், அவர் கையில நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அதனால வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கரத்தை பிடித்து நபியரத்துல கொண்டு போய் விடுறாங்க, நாயமே உங்களை சந்திக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி. அவ்வாறாக நபிகளுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்ற நபர். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கோத்திரத்தார்கள் மிகவும் கடினமானவர்கள், நீங்கள் இதே நிலைமையிலே ஊருக்கு சென்றால் அவர்கள் உங்களை அடித்து கொண்டு விடுவார்கள், அதனால் இந்த மார்க்கத்தை பற்றி அவர்களிடத்தில் சொல்ல வேண்டாம், நீங்கள் அமைதியாக ஊருக்கு போங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருக்கு சென்று ஊருக்கு மத்தியிலே உள்ள ஒரு முக்கியமான இடத்தில் நின்று அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றதாக உரக்க கத்தி சொன்னாங்க. அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் கிஃபார் அவர்களை காப்பாற்றி பாதுகாத்து வைத்திருந்தார். மறுநாளும் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று அந்த இடத்திலே நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக அழுத்தமாக சொன்னார்கள். அன்றும் அந்த ஊர் மக்கள் அவர்களை அடித்தார்கள். அன்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை காப்பாற்றினார்கள். இது போன்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. காலம் உருண்டோடியது. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஒரு பெரும் கூட்டத்தை இஸ்லாத்தை ஏற்க வைத்த மனிதர் என்றும் அவர்களுக்கு தனி சிறப்பு இருந்தது. இது போன்று பல்வேறு சிறப்புகள் உள்ளது. அமல்கள் விஷயத்திலும் அவர்கள் எந்த அளவிற்கு போட்டி போட்டார்கள் என்று சொன்னால், ஒரு முறை நாயகத்திடத்தில் கேட்பார்கள், நாயகமே நாங்களும் அமல் செய்கிறோம், வசதி படைத்த நபர்களும் அமல் செய்கிறார்கள், ஆனால் சதக்காவிலும் ஜக்காத்திலும் எங்களை விட அவர்கள் மேலோங்கி விடுகிறார்கள் என்பதாக நாயகத்திலிருந்து கேட்ட பொழுது நாயகம் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு திக்கரை சொல்லித்தரேன், அந்த திக்கரை செய்யுங்க, அவங்கள விட உனக்கு அதிக நன்மை கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. என்ன திக்கர்னா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை, இது ஓதினாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த திக்கரை வழக்கமாக ஓதி வந்தார்கள். இந்த செய்தி வசதி படைத்த சஹாபாக்களுக்கு தெரிந்து அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் நாயகத்திடத்தில் வருகிறார்கள், நாயகமே இது போன்று அவர்களும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள், இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸாலிக ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் யாருக்கு அதை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான் என்று சொல்லி சமாதானம் செய்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அப்படி என்று சொன்னால் அமல்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் பேர் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களின் வரலாறை படிக்கும் நாம் எந்த அளவுக்கு அமல்கள் விஷயத்தில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம் என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது போலவே உலக பற்றற்ற வாழ்க்கையிலும் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முறை ஒரு இடத்தில் கேட்கப்பட்டது, தல்ஹா ரலியல்லாஹ், ஜுபைர் ரலியல்லாஹ் போன்று நீங்களும் வசதியான வீடுகளை கட்டி நீங்களும் ஆடம்பரமாக வாழலாமே என்று கேட்ட பொழுது அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு சொன்னார், எனக்கு தலைவரின் வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ஒரு சாதாரண மனிதரின் வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னார். அதில் முக்கியமான செய்தி, நபியவருடைய மவுத்துக்கு பிறகு மறைவுக்கு பிறகும் அவர் அப்படித்தான் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் கேட்டார்கள், அரசாங்கத்துடைய ஊக்கத்தொகையை நீங்கள் அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்ட பொழுது அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபியருடைய கரம் ஏந்தி இஸ்லாத்தை ஏற்றது முதல் இப்பொழுது வரை எனக்கு ஒரு பேரிச்சம் படிதான் உணவு, இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் வரை எனக்கு அதுதான் உணவாக இருக்க வேண்டும், எனவே எனக்கு அந்த காசு வேணாம் சொல்லி ஒதுக்கிடுறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்ற சஹாபாக்களை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.